கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். ஒழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, ஒழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையில பாதைகள் காண செய்தீர், பாலைவன வாழ்க்கையில பாதைகள் காண செய்தீர், ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தேவா நான் எதிரால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதிரால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீரென்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீரென்னோடு வருவதினால். எங்களோடு கூட இருப்பதினால் ஆண்டவர் இந்த 131வது உபவாச கூட்டத்தை காணத்தக்கதாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவன் தாமே இதோ தகப்பனே உம்முடைய அன்பிலே எங்களை இணைத்துக் கொண்டு ஆரவார சத்தமும் துணியும் கேட்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை மாற்றி நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கத்தக்கதாக இந்த சந்தர்ப்பங்களையும் சமயங்களையும் எங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. நாங்கள் உலகத்தை நோக்காதபடிக்கு உலகத்தை உண்டாக்கின எங்கள் தேவனையே நோக்கி பார்க்கத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டினீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். அன்பரின் கரத்திலே தாழ்த்துகின்றேன் தரை மட்டுமாய். நீரே பெரியவராய் பெரிய காரியம் செய்யுங்க. மீட்பர் இரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் ஒருவேளை இந்த 131வது உபவாச கூட்டம் இது. ஏன்னா கடந்த நாள்ல போன மாசத்துலயும் உபவாச கூட்டம் நடந்துச்சு. ஒருவேளை நம்ம மறந்துட்டோமான்னு தெரியல, ஞாபகம் இருக்குதா? போன மாசம் உபவாச கூட்டம் நடந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணோம், நடந்தது. தேவ சித்தத்தின்படி நடந்தது 131வது உபவாச கூட்டம் இது. தேவன் நம்மை தொடர்ந்து இந்த 131 மாதமும் அவருடைய கரத்தை பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். அதனால அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்துவோம். ஆனாலும் இந்த நாளிலும் தேவன் ஒரு ரகசியத்தை நம்மிடத்தில் பேசத்தக்கதாக, ஒரு வேளை வேதத்திலே நாம் இன்னும் பார்க்க வேண்டிய அநேக ரகசியங்கள் உண்டு. நாம் அறியக்கூடாதபடிக்கு இத்தனை நாள் அந்த பொக்கிஷத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். பவுல கேட்டா சொல்லுவாரு, இந்த மண்பாண்டத்துக்குள்ள பொக்கிஷத்தை தேவன் வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மண்பாண்டத்திற்குள்ள மட்டும் அல்ல, நம் கரத்திலும் அந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அதை நாம் பார்த்து ஒருவேளை பயனற்றவர்களாய் விட்டு விடாதபடிக்கு அந்த நல்ல விதையை விதைத்து அநேகருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பலனை கொடுக்கத்தக்கதாக தேவன் இந்த நாளிலே பேசட்டும். ஒப்பு கொடுத்தல் இன்னைக்கு தலைப்பு. ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட என்ன பண்ணுவோம், நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுத்தல்னா ஒருவேளை அர்ப்பணித்தல், ஒப்பு கொடுத்தல் இதெல்லாம் ரொம்ப மேன்மையான ஒரு காரியம். நான் வேதத்திலே ஒரு மகளை பார்த்தேன். அந்த மகள் ஒப்பு கொடுக்கின்றாள். அந்த ஒப்பு கொடுத்தல் ஆதி ஆகமத்தில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அவர்களை குறித்து பேசத்தக்கதாக காரியமாக இருந்தது. நம் அறிந்து கொள்ள வேண்டிய பல ரகசியங்களில் இதுவும் ஒன்று. நம் வாழ்க்கையில் ஒருவேளை ஒப்பு கொடுக்கும் போது என்ன பிரதர் நான் பலனை பெற்றுக்கொள்வேன், நிச்சயமாய் தேவன் 5 கொடுப்பார். ஒருவேளை 2 தான் தேவன் கொடுப்பாருன்னு நம்ம பார்த்துருப்போம், 2 ஆண்டவர். ஆனால் நீ ஒப்பு கொடுக்கும் போது தேவன் 5 உனக்கு கொடுக்கின்றவராய் இருக்கிறாராம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்த ஒப்பு கொடுத்தலுடைய ரகசியமும் மேன்மையும் அறிந்த பிள்ளைகள் தேவனோடு கூட இசைந்து விடுகின்றார்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் மாறி விடுகின்றார்கள்.
நம்ம ஏனோ தானோ என்று எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. ஒரு காரியத்தை செய்ய இருதயத்தில் தேவன் தூண்டுவாரனால் உடனே என்ன பண்ண அந்த காரியத்தை அதை விட்டு கடைசி நாட்கள் வரைக்கும் நான் என்ன பண்ணக்கூடாது, விலகவே கூடாது. அப்படி இருக்கக்கூடுமானால் தேவன் உயர்த்துகின்ற உயர்வு மேன்மையாயிருக்கும். ஒருவேளை அறிந்த ஒரு பகுதியானாலும் அறியாத வழியிலே உங்களை அழைத்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யட்டும். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 24வது 1வது அதிகாரத்தில் 24வது வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 24. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனால், பிள்ளை இன்னும் எப்படிதான் இருந்துச்சு, இங்க அண்ணால குறித்து சொல்லப்படுது. அண்ணால் தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை என்ன பண்ணாங்க, ஜெபித்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அந்த காரியம் நிறைவேறின போது அதை தேவ சமூகத்தில் கொண்டு போய் நிறைவேற்றத்தக்கதாக அவங்க வெறுங்கையா கொண்டு போல, அவங்க எப்படி எடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அங்க வேதம் அழகாய் சொல்கிறது, அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3, ஏன்னா அங்க அடையாளம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தத்தக்கதாக அவர்கள் கடந்து செல்ல போகின்றார்கள். அங்க போயிட்டு அவங்க அதை மட்டும் செலுத்தி வரப்போறது கிடையாது. அவங்க நிந்தனைகளை மாற்றின ஒரு காரியத்தை அங்க ஒப்பு கொடுக்க போறாங்க. அவர்கள் அவ்வளவு நாள் வேதனைப்பட்ட வேதனையை அந்த இடத்துல ஒப்பு கொடுக்க போறாங்க. ஆண்டவரே, இதை மாற்றி என் வாழ்க்கையை இன்று சந்தோஷத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, அதனால் பரிபூரணமா என்னை ஒப்பு கொடுக்கின்றேன் என்று சொல்லி அங்கே ஒப்பு கொடுக்க கடந்து செல்கின்ற அன்னாளுடைய காரியத்தை வாசிங்கப்பா மறுபடியுமா. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார். பிள்ளை எப்படிதான் இருக்குது, இன்னும் குழந்தையா தான் இருக்குது. குழந்தையா இருக்கும் போது எங்க போக கத்துக்கிறாங்க. நீங்க 5ல வளைய வச்சாதான் அது 50ல போனாலும் என்ன பண்ணும், வளையும். நீங்க திடீர்னு வந்து உங்களுக்கு பரவசம் வந்தவனே சில நேரத்தில் அப்படி நடக்கிற காரியங்கள் உண்டு. ஆனாலும் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிற முன்னோர்கள் அழகான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. நீ முதல்ல எங்க உன் ப்ரையாரிட்டியை செலுத்தணும். நம்ம சில நேரத்திலாம் சொல்லுவோம், நான் ஒரு பாப்பாவை சொல்ல இருப்பேம்மா, ஆமா குழந்தை சின்னதாகுதுன்னு. குழந்தை எப்படி இருக்குதான், அண்ணால எப்போதான் வந்தாங்க, குழந்தை பெருசா இருக்கும் போது தான் வந்தாங்க. வேதம் அழகா சொல்லுது, எப்படி இருந்தாங்களா, குழந்தை இன்னும் பிள்ளை இன்னும் குழந்தையா தான் இருந்துச்சு. அதுக்கு தெரிஞ்சு போச்சு தான் தேவ சமூகம். நம்ம இங்க என்ன பண்ணோம், ஆடி பாடி அழகால. இப்போ பார்க்குறேன் ஏஞ்சலை, நான் பார்க்குறேன் ஏஞ்சலை எஸ்தரை சொல்லிட்டேன் பாட்டுன்னு சொல்லிட்டு நான் எஸ்தரை கவனிக்கல, ஏஞ்சலை கவனிக்கிறேன். ஏஞ்சல் 2 அந்த சின்ன விரல்ல, குட்டி விரல்ல இப்படி மடக்கி ஏசப்பா கிட்ட ஏசப்பா மேல வர, அது அழகா நான் பார்க்குறேன். அந்த குட்டி விரல்ல ஆண்டவர் எனக்கு அந்த விரல்கள் காட்டுறாரு. அந்த வாய் அண்ணால போல என்ன வந்து வார்த்தையை உதிர்ப்பதை சத்தம் வரல. ஆனா அந்த மக அழகா ரொம்ப குட்டியா என்ன பண்ணாங்க, அந்த 10 விரல்களை மடக்கி ஆண்டவருடைய ஏசப்பா நம் பலிபீடத்துக்கு, அந்த சின்ன மகளிடத்துல அந்த காரியம் வருவதற்கு நல்லா புரிஞ்சுங்க. அதை சின்ன வயதிலிருந்து நம்ம ஆலயத்தில் என்ன பண்ணிருக்கணும், அந்த கணம் அந்த பயத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீ ஊட்டி வளர்க்கும் போது அது வளர 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 அது என் பிள்ளைகள் என் தோட்டத்தை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல அது அழகா வளரும். தேவ சமூகத்தில் தேவன் விரும்புகின்ற காரியத்தை அந்த பிள்ளைகள் செய்யத்தக்கதாக வளரும். ஆனா அதற்கு ஒரு பெரிய காரியம் அன்னாள் செய்தார்கள். அல்லேலூயா. அதனால தான் அன்னாள் விசேஷித்த மகளா நான் வேதத்துல பார்க்கிறேன். எத்தனை பேர்ப்பா இது மாதிரி செஞ்சாங்கன்னு கேட்டா ஒருத்தரையும் காணா, அன்னாள் ஒருத்தர் மட்டும்தான். யாரு குழந்தைய பலி கொடுக்க கொண்டு போகுதுன்னு பார்த்தா ஆபிரகாம் ஒருத்தர் மட்டும்தான். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இணையா இங்கே அன்னாளை தேவன் காண்பித்து கொடுக்கிறார். இவங்களும் கொடுக்க தான் வராங்க, பலியாய் செலுத்த வராங்க, அர்ப்பணிக்க வருகின்றார்கள். அதை தேவன் மாற்ற விரும்புகின்றார்.
கனத்துக்குரியவர்களாய் கடந்து வந்த அன்னால் அங்கே வேதம் சொல்கிறது, பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை 7 இடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். நம்ம நினைச்சிட கூடாதுப்பா, தொல்லை ஓஞ்சுது, பார்த்துக்கிறது ஒரு ஆள் கஷ்டாங்க. அப்படி அல்ல, என் பிள்ளை வளரும் போதே தேவ சமூகத்தில் தேவனோடு கூட இசைந்து வளரட்டும். ஏன்னா இந்த பொல்லாத காலம், இந்த பொல்லாத காலத்தில் என் பிள்ளைகள் நல்ல ஈவுகளாய் வளர வேண்டுமானால் நான் நல்ல இடத்துல அந்த பிள்ளைகள் என்ன பண்ணணும், டேக் ஓவர் பண்ணி கொடுத்தா தான் அந்த பிள்ளைகள் வளரும் போது எப்படி வளரும், நல்லா வளரும். இல்லைன்னா என் பிள்ளைகள் எப்படி போகுமோ என்று சொல்லி அங்கே வந்து அந்த பிள்ளையை யார் இடத்துல கொடுக்குறாங்க, ஊழியக்கார இடத்துல கொடுத்துட்டப்பா, தேவன் என் நிந்தையை நீக்கினார், என் பிரச்சனையை மாற்றினாராங்க. அவர்கள் சொல்லுவதை கேட்போம். வாசிங்கம்மா. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய யார உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஒருவேளை ஏலி மறந்துட்டு இருக்கலாம். ஒரு முறை அண்ணால் வந்து ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. ஏலி பார்த்து, என்னம்மா, ஒருவேளை திராட்சை ரசத்தின் கலிப்புனால என்ன பண்ற நீ? இல்ல ஆண்டவரே, இல்லை என்று சொல்லி அங்கே பேசின அந்த சம்பாஷணையை ஏலிக்கு ஞாபகப்படுத்துவது மட்டும் அல்ல, அன்னைக்கு நான் ஒரு காரியத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, போராட்டத்தோடு தேவ சமூகத்திலே வரும் பொழுது என்னுடைய சத்தம் யார் அறியாவிட்டாலும் என் தேவன் அறிந்தார் என்பதை நான் இன்று சாட்சியாய் சொல்ல வேண்டும் என்பதற்காக கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஏலி இடத்திலே தன்னை அங்கே சொல்றாங்க. அன்னைக்கு வந்தனப்பா, அன்னைக்கு துக்கத்தோடு கூட அழும்பொழுது நீ பார்த்து சொன்னிய, சமாதானத்தோடு கூட போ, உன் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொன்னிய. அந்த காரியத்தை என் தேவன் நிறைவேற்றினார். தேவ சமூகத்தில் எந்த பிள்ளைகள் கடந்து வந்து தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றீர்களோ அந்த காரியத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணக்கூடாது, வந்து தேவையில்லாத காரியத்தை, அண்ணாளுக்கு அங்க அவமானத்தை மாற்ற வேண்டும். அந்த காரியத்தை அங்க கேட்கும் போது ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உமதண்டையில் நின்று கர்த்தரை நோக்கினவன விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு என்ன பண்றேன் சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி, அல்லேலூயா, விண்ணப்பத்தை கேட்பவனே, என் கண்ணீரை காண்பவனே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், விசுவாசமா, எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அண்ணால் ஏலி இடத்துல வந்து சொல்றாங்க, அன்னைக்கு விண்ணப்பம் பண்ணல, நான் தான் பாது, என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், என் கண்ணீரை கண்டபடியினாலே கர்த்தர் என்னை அவமாய் விடாதபடிக்கு என் வாழ்க்கையை மாற்றினார் என்று அங்கே சாட்சி கொடுக்கின்றார். நான் தான் என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கின்றேன், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். எதற்காக அவங்க விண்ணப்பம் பண்ணாங்களா? தேவையில்லாத காரியம் இல்லப்பா. ரொம்ப நாட்களா என் வேதனை, என் போராட்டம், என் நிந்தனை, எல்லாரும் என்னை பார்த்து வேதனைப்படுத்துறாங்க. என்னோடு கூட இருப்பவர்களும் என்னை வேதனைப்படுத்துறாங்க. இந்த வேதனை மாறத்தக்கதாக ஒரு வழி உண்டானால் அது தேவ சமூகமே. அங்க கடந்து வந்து நான் விண்ணப்பம் பண்ண, என் சத்தத்தை கர்த்தர் கேட்டது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே எனக்கு என்ன பண்ணாரு?
கருத்தா ஜெபம் பண்ணிக்கிறாங்க பாருங்க. வந்து கண்டதெல்லாம் கேட்கல. ஆண்டவரே இதை கூட அதை கூட, ஆண்டவரே இந்த பணத்தை கூட அந்த பணத்தை கூட, இதை மாறினாத, அதெல்லாம் கேட்கல. ஆண்டவரே என் தேவைகள் என்னவோ, என் பிரச்சனைகள் என்னவோ, என் போராட்டங்கள் என்னவோ, எனக்கு வந்த நிந்தனைகள் என்னவோ, அதை மாற்றுங்க ஆண்டவரே என்று அவர்கள் கேட்டபோது கர்த்தர் அதை மறுத்து சொல்லாதபடிக்கு அங்கே வந்து அண்ணால் அழகா சொல்றாங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்காக கட்டளையிட்டார், ஆகையால் அவனை கர்த்தருக்கு என்ன பண்ணாங்க, கேட்கும் போதே அழகா கேட்கிறாங்க. நான் எனக்காக கேட்கலப்பா, இவனை யாருக்காக கேட்கிறேன், அர்ப்பணிப்பேன் ஆண்டவருக்கு. நான் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்று என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவள் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா. நான் ஒப்பு கொடுப்பேன், அதை யாருக்கு தான் ஒப்பு கொடுப்பேன், கர்த்தருக்கென்று. இதை ஏதோ எல்லாரும் பார்க்கறாங்க என்பதற்காக செய்யல. நம்ம நிறைய பேர் என்ன தருவோம், ஆண்டவரே நான் இதை செய்யறாண்டவரை, அதை செய்யறாண்டவரை, அதை செய்யறாண்டவரேன்னும். அண்ணால் தன் துக்கத்துல அங்கே ஒப்பு கொடுக்கிறார். எப்ப தெரியுமா, 1வது அதிகாரத்துல நீங்க 10வது வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும், உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு என்ன பண்ணுவேன், ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னவர்கள் அந்த வார்த்தையும் மாறாத வண்ணமாய், அல்லேலூயா, ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி மறந்தில்ல, மறக்கல, மறக்கவே கூடாது. ஏன்னா என் ஆண்டவர் மறவாதவர். என்னை மறக்காதபடியினால் தான் சில நாளிலே என் பல வருடம் பிரச்சனையை மாற்றி போட்டார். தேவன் ஒரு காரியத்தை செய்வாரு அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க பாத்துங்க ஆண்டவரே, இது எனக்குரியதல்ல, என் தேவனே இதுல எனக்கு உதவி செய்ய வேண்டும், என் கர்த்தரே என்னோடு கூட என்ன பண்ண துணை நிற்கணும். அங்க அவர்களே ஒப்பு கொடுத்து வந்தார்கள். பிள்ளை பிறந்தது, அவமானம் மாறினது, துக்கம் நீங்கினது. ஆனா அவங்க அதை மறக்கல. நம்மால பிரச்சனை முடிஞ்ச உடனே யாரை மறந்துடுவாங்க. அல்லேலூயா. அப்புறம் ஆண்டவருக்கே சொல்லுவாங்க, சோமிட்டா ஏசப்பா. அல்லேலூயா. நம்மளுங்க யாருக்கே மிட்டாய் கொடுப்பாங்க, ஆண்டவரே நீங்களும் எடுத்துங்க ஆண்டவரே. அன்னைக்கு துக்கப்படும் பொழுது உன்னுடைய துக்கத்தின் சத்தத்தை கேட்டது யாரோ, இந்த தேவன் தானே. பக்கத்துல கை சொல்லு, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தும் நம்மை நடத்துவார். ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. காருண்யத்தாலே இருக்கு கொண்ட தூய தேவனே, காருண்யத்தாலே இருக்கு கொண்ட தூய தேவனே. மனாதிரத்தின் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். மனாதிரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். ஹல்லேலூயா. இந்த தேவன்
என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அங்கே அன்னாள் ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து வருகிறார்கள். கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாரு? அல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதித்தது மட்டும் இல்ல, அவர்கள் நிந்தனைகளை மாற்றி போட்டார். இப்போ நமக்கு தெரியணும், ஒப்பு கொடுத்தா கர்த்தர் நிச்சயமா அஞ்சதனையா செய்வாரா? அல்லேலூயா. அடுத்து வாசிப்போமே. அப்படி தொடர்ந்து வாசிச்சிருவாங்க. ஜெபம் பண்ணி என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே. ஒரு கண்மலையும் இல்லை. வாசி. இனி மேட்டுமையான பேச்சு என்ன பண்ணாதீங்க, பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் நானும் உள்ள தேவன், அவர் செய்கைகள் முறிந்தது. தள்ளாடுகிறவர்களோ இதை கட்டப்படுவார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் கூலி வேலை செய்கிறார்கள். பசியாகிறார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றால், அநேக பிள்ளைகளும் பெற்றார். பெற்றவளே பலட்சியப்பட்டால். கர்த்தர் சொல்லுகிறவரும் கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இருங்கவும் ஏறவும் பண்ணுகிறார். இன்னொரு வசனத்தை 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 21 வாசிங்க பார்க்கலாம். 20-21 வாசிங்க. இல்லை 20-21 வாசிங்கம்மா. 2:20-21. ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார். அவர்கள் யார? சின்ன குழந்தையாகிய சாமுவேலை விட்டுட்டு அவர்கள் எங்க போனாங்க? தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போனார்கள். வாசிங்கம்மா. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து எத்தனை பேரு? 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றால் அன்னாளுடைய அவச்சொல் அந்த இடத்திலே மாறி போனது. ஒரே ஒரு பிள்ளையை தேவனுக்காக ஒப்பு கொடுத்தா. பிறக்கும் போது அது அவ்வளவு ஆசை, அவ்வளவு நாள் காத்திருந்த காத்திருப்பு. அந்த காத்திருப்பை எனக்கென்று நான் வைத்துக் கொள்ள விரும்பல. அத்தனை நாள் காத்திருந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது, ரொம்ப வருஷம் குழந்தை இல்லை, ஒரு மக ஒருத்தி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. எப்பயுமே சொல்லுவாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா, ஜெபம் பண்ணுங்கய்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்கய்யா, பயமாகுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளாய் குழந்தை இல்லை. அந்த மகன் சொல்லி கொண்டே இருக்கும், ஜெபம் பண்ணுங்கய்யா, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தை இல்லாமல் காத்திருப்பவர்கள் அந்த குழந்தை கிடைக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? இந்த குழந்தை எனக்கு நான் வரந்து பெற்ற குழந்தை அப்படி என்ற அந்த காரியத்தை சொல்லாதபடிக்கு அதை முதல்ல அன்னாள் பாருங்க கருத்தா, ஆண்டவரே ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுப்பீங்கன்னா நான் அதை உனக்கே கொடுத்துருவேன் ஆண்டவரே. அந்த வார்த்தையை அவர்கள் அத்தனை மேன்மையா நினைத்தாங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை கனம் பண்ணுகின்றார். அவர் நம்ம பேசுற எல்லா வார்த்தையும் தேவனுக்காக. அதுவும் நீ தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்து ஒரு காரியத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுக்க முற்படுகின்ற உன் இருதயத்தை தேவன் பார்க்கும்போது என்ன பண்றாரு? உன்னை கனப்படுத்த விரும்புகின்றார். கனப்படுத்தினார். அன்னால் வார்த்தையை மீறாதபடிக்கு என்ன பண்ணாங்க? அந்த குழந்தை பிறந்து பால் மறந்த போது அந்த குழந்தைய வெறுமையா இல்லை, என் ஆண்டவரிடத்துல நான் என்ன பண்ண போறேன்? அதை ஒப்பு கொடுக்க போறேன். தகன பலி என்று சொல்லுவாங்க. தகன பலினா மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தலாம். தகன பலி மட்டும் அவங்க நான் ஒப்பு கொடுக்க போறேன். இந்த காளைகளை மட்டும் இல்ல, எனக்கு கர்த்தர் இத்தனை வருடங்கள் நான் அவமானத்தை தாங்கி கடந்து வந்து என் அவமானத்தை மாற்றின என்னுடைய மகனையும் தேவனுக்காக என்ன பண்ண போறேன்? நான் ஒப்பு கொடுக்க போறேன். அன்னால் அங்கே ஒப்பு கொடுத்தபடியினால ஆண்டவர் திருப்பி அவர்கள் இருதயத்தை பார்த்து எத்தனையா கொடுக்கிறாரு? ரெட்டத்தனையா கொடுக்கல.
5 பிள்ளைங்களை கொடுத்தாரு. 3 ஆம்பளை பிள்ளைங்களை கொடுத்தாரு. அதுக்கு பிற்பாடு அல்லேலூயா. சில நான் சொல்ற விடல, எனக்கு பொம்பளை பிள்ளைங்களே இல்லை. எனக்கு ஆம்பளை பிள்ளைங்களை கேட்குற ஜனங்கள் நிறைய உண்டு. எனக்கு பிறந்தாலும் எதான் பிறக்கணும்? அல்லேலூயா. எத்தனை பேர் பொன் பிள்ளைகளை கேட்குறாங்க? அல்லேலூயா. அதை என்ன பண்ணதில்ல. கேட்குறவங்களும் யார் தான்? நீங்க சொல்லலாம், அண்ணாலே ஆண் பிள்ளையை தானே கேட்டாங்க. அல்லேலூயா. ஆனா அண்ணால் ஆண் பிள்ளையை கேட்டதற்கான பெரிய ஒரு நோக்கம் தேவனுக்கு தெரியும். அவங்க அந்த தேசத்துல என்ன பண்ண போறாங்க? அநேகருக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளையாய் வளர்க்கத்தக்கதாக கேட்டாங்க. அல்லேலூயா. இங்க நம்ம ஆம்பளை பிள்ளைங்களை கேட்டா கூட என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? என்ன பண்ணுவீங்க? ஆம்பளை பிள்ளைங்களை கேட்டா தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருவீங்க. உடனே போயிட்டு, ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படியே சொல்லுவீங்க. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வீட்டில் சொல்லுவாங்களாம், நீ 3 நேரம் எங்கே தான் இருக்கிற? முக்கால்வாசி நேரம் எங்கே தான் இருக்கிற? அன்னைக்கு சாட்சி சொன்னால் ஒருத்தன் சொல்கிறாங்க, உன்னை இத்தனை வருஷம் ஊழியத்தில் நடத்தி வந்த காரியத்தை என்ன பண்ணும், நான் எதை கற்றுக்கினேன், புதுசாக எதை கற்றுக்கினேன்னு கேட்டால் அவன் சாட்சி கொடுக்குறான். எங்கள் வீட்டில் எப்போ பாரு என்ன சொல்கிறாங்க, உனக்கு வீடு இதுவா அதுவான்னு தெரியல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இங்கு தேவன் ஒரு காரியத்தை அண்ணாளுக்கு செய்கிறார். அவங்க மனமுகுந்து தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே, அந்த காரியத்தை செய்தபடியினாலே ஆண்டவர் திரும்ப கொடுக்கும் போது 1 கொடுக்கல, 2 கொடுக்கல, பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்க, 5 தனையாய் தேவன் கொடுத்தார். நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்கின்ற காரியம் பெருசா இருக்கும். இன்னைக்கு உலகத்துல கொண்டு போய் பிள்ளைங்களை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. உலக காரியத்துக்கு, உலக வழக்கத்துக்கு இன்னைக்கு படிக்க வைக்கணும்னா கூட, எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களை நல்ல ஒரு ஊழியக்காரன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பீங்க. என் பிள்ளை என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். சரி, பேரண்ட்ஸ் விட்டுருவோம். சரி, அவங்களுக்கு தெரியல. எத்தனை பிள்ளைங்க நினைச்சிருப்பீங்க, உண்மையா நான் நல்ல ஒரு ஊழியக்காரன் ஆகணும்? அல்லேலூயா. எத்தனை பிள்ளை நினைச்சிருப்பீங்க, நான் நல்ல ஒரு ஊழியர், ஒரு சாமுவேலை போல, ஒரு தானியேலை போல, ஒரு சாத்ராக்க போல, அல்லேலூயா, ஒரு தாவீதை போல, சாலமோனை போலன்னு சொல்ல மாட்டேன். நீங்க எல்லாம் எதிர்பார்ப்பீங்க, ஒரு சாலமோனை விட்டார, அவரு வேற, அவர் டேஞ்சர் சோன்ல இருக்கிறாரு. அதனால அவரை பத்தி நம்ம பேசி என்ன பண்ண போறோம்? நம்ம தேவனுக்கு பிரியமாய் வளர்கின்ற பிள்ளைகளாய் இருப்போமானால், அங்கே தேவனுக்கு பிரியமாய் என்ன பண்ணாங்க? அந்த காரியத்தை செய்தபடியினால் அன்னாளை தேவன் ஆசீர்வதித்தார். 1 மடங்கு 2 மடங்கல்ல, 5 மடங்காய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 26வது வசனம் சொல்ற அதே 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தின் 26 என் ஆண்டவனே, இல்ல 26வது வசனமா? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் அல்லேலூயா ஒரு அர்ப்பணிப்பு உண்மையா இருக்குமானால் அதனுடைய வளர்ச்சி அநேகருக்கு பிரியமா இருக்கும். இதை நீ உலகத்துக்கு கொடுத்து பாருங்களேன், உலகத்துக்கு அர்ப்பணிச்சு பாருங்க, அது வளர்ந்து உன்னையே என்ன பண்ணும்? ஏன் என்ன பெத்த? அல்லேலூயா. கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஆனா நீ தேவனுக்கு ஒரு பிள்ளையை அர்ப்பணிக்கும் பொழுது அது வளர்ந்து என்ன பண்ணா, அது கர்த்தருக்கும், வேதம் சொல்லுது என்னன்ட்டு, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாய் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா நடந்து கொள்றானா. நீ அர்ப்பணிக்கும் போது உன்னுடைய அர்ப்பணிப்பு தேவ சமூகத்தில் இருக்குமானா அவன் வளரும் போது எவ்விதமா வளருமா? பிரியமா வளரும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. அவன் பிரியமா மட்டும் இல்ல, இன்னொரு காரியமும் சாமுவேலுடைய வாழ்க்கையில் நடந்தது. அன்னாள் அர்ப்பணித்தபடியினால் அல்லது ஒப்பு கொடுத்தபடியினால், அங்கே 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 1 வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு
பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாளிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இங்க அவன் பிரியமா மட்டும் இல்ல, எப்படி இருக்கிறான்னா கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறான். ஒருத்தன் வாழ்க்கையில பிரியமாவே இருக்கணும்னா அவன் நல்ல ஊழியக்காரனா இருக்கணும். நான் உலகத்துல நல்ல டாக்டரா இருந்தா என் மேல பிரியமா இருப்பாருன்னா பிரியமா இருப்பாரு. உனக்கு நோய் வரணும்னு அவர் பிரியமா இருப்பாரு. அல்லேலூயா. நல்ல இன்ஜினியரா என் பிள்ளை இருக்கட்டும்னா பிரியமா இருப்பாங்க. நல்ல கட்டிடங்கள்லாம் என்ன பண்ணும், கட்டி முடிக்கணும். ஆனா நல்ல ஊழியக்காரன் மட்டும்தான் அவன் தேவ மேலையும் பிரியமா இருக்கிறான், மனுஷ மேலையும் பிரியமா இருக்கிறான். தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து தேவனுடைய ஊழியக்காரனாய் மாறி போகின்றான். அவன் எல்லா நாட்களிலும் பிரியமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அங்கே அவன் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் மட்டும் இல்ல, அவன் தேவனுக்கு பணிவிடை செய்யத்தக்கதாக பணிவிடைக்காரனாய் மாறி இருந்தான். 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு என்ன பண்ண, ஒரு பெரிய ஊழியக்காரனுக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்கின்ற காரியத்துக்குள்ளாக இருக்கிறான். இங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் உன்னுடைய பிள்ளைகளை எந்த இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது பாத்தீங்களா? அவன் பணிவிடை செய்கின்றான் என்று தேவன் அறிந்தபோது 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்கிறது என்ன பண்ணுது, கர்த்தர் சாமுவேலை கூப்பிடுறான். எவன் தேவனுக்கு ஊழியம் செய்கின்றானோ அந்த மனுஷனை தேவன் கூப்பிட்டு கொண்டே இருப்பாரு. தேவன் அவனோடு கூட பேசிக்கொண்டே இருப்பாரு. யாருக்கும் கிடைக்காது. அங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை கிடைப்பது பிரத்யட்சமா இருந்த காலத்திலே ஒரு மனிதன் பிரியமா நடந்து கொள்கின்றான், தேவனுக்கு ஊழியம் செய்கிறான், அந்த மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. எல்லாரோடு கூட கர்த்தர் பேசுறது இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி பிரதர் என் கூட கர்த்தர் பேச மாட்டாரா? கண்டிப்பா. நீ தேவனுக்கு பிரியமா இருப்பாயானால், தேவனுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக உன்னை அர்ப்பணிப்பாயானால் உன்னிடத்திலே கர்த்தர் நிச்சயம் பேசுவார். அல்லேலூயா. அந்த வசனமே சொல்லும், அந்த வார்த்தை கிடைக்கிறது அங்க எப்படிதான் இருந்துச்சா? ரொம்ப கஷ்டமான ஒரு காலமா, தேவ வார்த்தை அபூர்வமா. திடீர்னு நம்ம ஒரு இடத்துல போயினே இருக்கிறோம், நம்மளுக்கு தங்கத்துல ஏதாவது ஒன்று கிடைச்சிடும். அது நம்மளுக்கு எப்படிதான் இருக்கும்? அபூர்வமா இருக்கும். அல்லேலூயா. அதை பார்க்கும்போது நம்ம மனசெல்லாம் சொல்லும், ஐயோ யாருக்கும் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிச்சே. நம்ம தங்கத்தை காட்டிலும் பல 1000 மடங்கு உயர்ந்தது தேவனுடைய வார்த்தையே. எல்லாருக்கும் கிடைக்கல, ஆனா தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற சாமுவேலுக்கு அந்த வார்த்தை கிடைக்குது. ஆண்டவர் மறுபடியுமாய் சாமுவேல் இடத்துல பேசுறாரு. அல்லேலூயா. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்காக பிரியமாய் செயல்படும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்கின்றவர்களாய் இருப்பது மட்டுமல்ல, அநேகருக்கு பிரியமாய் நடந்து கொள்வீர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்வீர்கள். தேவனுடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் கேட்கும். அல்லேலூயா. இங்கே சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3:10 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போலே சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல். எந்த மனுஷனிடத்துல தேவன் பேசுகிறாரோ அந்த மனுஷன் எல்லா விதத்திலும் தன்னை அர்ப்பணித்து கீழ்ப்படிவான். உலகத்து பிள்ளைங்களை நம்மளை கூப்பிட்டா உடனே என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? கேட்கும். கேட்காமலாம் இருக்காது. அவன் கீழே வந்து மச்சான் அப்படின்னு கூப்பிடுறான், இவன் தூங்கி நிற்பான், இவன் காதுல மட்டும் கரெக்டா போய் விழும். ஏன்னா கூப்பிடுறது யாரு? அவங்க தங்கச்சி வீட்டுக்காரு. அவன் கூப்பிட்டவனே இவனுக்கு என்ன பண்றான்? அதுக்கு முன்னாடி அம்மா கூப்பிட்டுருக்கப்பா ஏந்திருப்பா ஏந்திருப்பா ஏந்திருப்பான்னு இருக்கும். அப்போ அது திரும்பியே இருக்காது. குழந்தை ஆழ்ந்த நித்திரையில இருக்கிறாரு. இப்ப கீழே இருந்து ஒருத்தன் கூப்பிடுறான், உடனே என்ன பண்ணிட்டான்? இவனுக்கு அப்படியே பாருங்க, அந்த ஸ்பீட் போஸ்ட்னு வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அப்படி போகும் அவன் வார்த்தை. சர்ன்னு ஏறி உடனே என்ன பண்ண அவன் காதுல போயிட்டு டப்புன்னு ஏச்சு உட்காருவான். ஒன்றும் இல்லைம்மா. அம்மா கேட்க என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. உடனே கடகடன்னு ஓடியாந்து என்ன பண்ணுவான், எட்டி பார்ப்பான். வரண்டா வரண்டா இருறா. அல்லேலூயா. தேவ சித்தம் உன் வாழ்க்கையில கேட்க வேண்டும் என்று நினை. நீ தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்க 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 தேவனுடைய சத்தம் கேட்கும். உனக்குள்ளே கீழ்ப்படிதல் கடந்து வரும். சாமுவேலை தேவன் கூப்பிடும் பொழுது சாமுவேல் கனமுள்ளவனாய் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று தன்னை தாழ்த்துகின்றதை இங்கே பார்க்கிறோம். இதற்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. என்ன சொல்லுங்க? அவர்கள் தாய் அவர்களை அர்ப்பணித்ததே. அல்லேலூயா. உன்னுடைய அர்ப்பணிப்பு உண்மையாய் இருக்குமானால் நிச்சயமாய் தேவனுடைய சத்தம் உனக்கு கேட்கும். உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் உண்மையாய் இருக்குமானால் தேவனுடைய சத்தம் உண்மையாய் உனக்கு கேட்கும். அங்கே தேவன் கூப்பிடும் போது சாமுவேல் சொல்றாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அல்லேலூயா. 15வது வசனத்துல அவன் பெரிய தரிசனத்தை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஏலி 99 வயதா இருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் எப்படிதான் இருந்துச்சு, மங்களாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 15ல இருந்து வாசிங்க. 15ல இருந்து நான் சொன்னப்பா. 15 16 வாசிங்க. சாமுவேலே, என் மகனே, சாமுவேலை கூப்பிட்டான். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை என்ன பண்ணாதீங்க, மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை என்ன பண்ணக்கூடாது எனக்கு, அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வார் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் என்ன பண்ணாரு? சாமுவேல் வளர வளர கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வாசிங்கப்பா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் தம்முடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில கர்த்தர் வாக்கு கொடுத்த மாதிரியே அன்னைக்கு சாமுவேலோடு கூட, அல்லேலூயா, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்னன்னு வாக்கு கொடுத்தாரு? உன்னோடு கூட இருப்ப. அதே தான் அங்க சாமுவேலுக்கும் சொல்றாரு. கர்த்தர் சாமுவேலோடு கூட இருந்தார். அவன் ஒரு வார்த்தையும் கீழே தவற விடவில்லையா. அவன் பேசின எல்லா வார்த்தையும் அவனுக்கு நல்லா தெரியும். நம்ம வீணான வார்த்தையை பேசினா நிச்சயமா அதனால பிடிபடுவோம். நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்துல நம்ம நல்ல வார்த்தையை பேசுறதை விட்டு என்ன வார்த்தை தான் பேசுவோம்? வீணான காரியத்தை நிறைய பேசுவோம். கேட்டா அதை சொல்லுவோம், அது ஒரு பெரிய லெஜெண்ட போல சொல்லுவோம். என்னன்ட்டு காமெடி பண்ண பிரதர். ஆனா சாமுவேல் வாழ்க்கையில கர்த்தர் இருந்தபடியினால அவன் வார்த்தை ஒன்றாக என்ன பண்ணல, தரையில விடலையா. அவன் வீணா ஒரு வார்த்தையும் பேசலையா. எல்லாம் தேவனுக்கு அர்ப்பணம் செய்கின்ற தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க. ஒரு காரியம் வீணாய் பேசத்தக்கதாக உன் நாவிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்பதான் தேவன் உன்னோடு கூட இருக்கிறத அநேக ஜனங்கள் பார்ப்பாங்க. நான் எல்லாத்தையும் பேசிட்டேன்னு வச்சுங்களேன், தேவனை ஒருத்தரும் உன்னிடத்திலிருந்து என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். அதை 3வது அதிகாரத்துல 20வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டும் தேவன் பிரஸ்தாபப்படுத்துகின்றார். எந்த மனுஷன் தேவனுக்கு உண்மையாய் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்க்கை வாழ்கின்றானோ அந்த மனுஷனுடைய காரியத்தை தேவன் பிரஸ்தாபப்படுத்துவார். இவங்க பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்கலாம் பார்க்கணும். கர்த்தரே அந்த காரியத்தை செய்வாங்க. வசனம் 20வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்கப்பா. சாமுவேல் கர்த்தருடைய யாருடைய தீர்க்கதரிசி?
கர்த்தருடைய அங்க அடையாளப்படுத்தி இவன் தேவ மனுஷன்தான் என்பதை தேவன் அங்க அடையாளப்படுத்தி காட்டுகின்றார். எவ்வளவு தூரத்துக்கு? தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அல்லேலூயா. தேவனிடத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுத்து பாரு, தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்து பாரு, அர்ப்பணிப்போடு கூட வாழ்ந்து பாரு, அன்பு செலுத்துவதிலே தேவனை அங்கே மற்றவர்களுக்கு காண்பித்து பாரு. அல்லேலூயா. நம்ம வீட்டை தவிர எல்லா இடத்துலயும் அன்பு செலுத்துவோம். நம்ம அன்பு எங்க இருக்காது சொல்லுங்க? ஆனா பாட்டெல்லாம் பயங்கரமா அன்பு தேவ அன்பு. அல்லேலூயா. நான் தான் அந்த அன்பு அப்படின்னு பாடத்துல நம்மளை போல வல்லவர்கள் ஒருத்தரும் கிடையாது. ஆனா நம்ம அன்பை எங்க கேட்கலாம்? உன்னை குறித்து உங்க நண்பர்களை கேட்க தேவையில்லை. உலகம் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், மறந்து விடுங்கள். உங்க வீட்டுல கேட்டா போதும். அல்லேலூயா. ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு ரோல் பண்ணி எடுத்துட்டு வராங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இதுதான் நீங்க வளர்க்குறேன்னு சொல்றீங்களே அவங்களுடைய லிஸ்ட். அல்லேலூயா. நம்ம குறித்து எங்க கேட்டா கரெக்டா சொல்லிடுறாங்க, நம்ம வீட்டுல கேட்டா உண்மையை புட்டு வச்சிடறாங்க. நம்ம அன்பு உலகம் முழுவதும் காட்டுறது முக்கியம் இல்ல. முதல்ல உங்க வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, காட்டுங்க. வெளியே நீங்க உங்களை பரிசுத்தவன்களை காட்டிக்கொள்ளுங்கள், நல்லது. ஆனா அதே காரியத்தை எங்கேயும் காட்டுங்க, கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயும் காட்டுங்க. வேதம் அங்கே சொல்லுகிறது, அவனை தான் முதல் பெயர் சபா வரைக்கும் என்ன பண்ணறான்? தேவன் பிரஸ்தாபப்படுத்தினார். மற்றவர்களை தேவ வழியிலே நடத்துவதற்கு இந்த சாமுவேல் தேவனுக்கு மிகவும் பயன்படுத்தப்பட்டான். ஏன்னா அவன் அர்ப்பணிப்போடு கூட தன்னை ஒப்பு கொடுத்து, தன் தாய் தன்னை ஒப்பு கொடுத்த இடத்திலிருந்து ஒரு நாளும் விலகணும்னு நினைக்கவே இல்லை. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, தேவ சமூகம் தான் என்னை உயர்த்துகின்ற இடம், தேவம் சமூகம் தான் என்னை வளர்க்கின்ற இடம். அங்க பிரத்யட்சமா இருந்த நாட்களிலே தேவன் சாமுவேலோடு கூட பேசினார். ஏலிக்கு சத்தம் கேட்கல, ஆனா சாமுவேலுக்கு சத்தம் கேட்டது. நீ தேவனோடு கூட எத்தனை அந்நிய ஐக்கியமா இருக்கிறாய் என்பதை தேவன் பார்ப்பாரானால் நிச்சயமாய் உன்னோடு கூட தேவன் பேசுவார். அங்கே தான் முதல் பெயர் சபா மட்டும் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படும் பொழுது அவர் அத்தோடு சும்மா இருந்தில்ல. அதற்கு முன்பாக ஒரு காரியம் சொல்றாரு, நம்ம தேவனுக்குள்ள வளர்ந்து ஏதோ இந்த ஊழியம் செய்யறோம் அந்த ஊழியம் செய்யறோம் அத்தோடு சும்மா இருந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஆத்தும அறுவடை தான். அல்லேலூயா. அங்கே சாமுவேல் செய்கின்ற காரியத்தை பாருங்க. 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், 7வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைகளுக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகாலையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கு சாமுவேலுடைய வார்த்தைக்கு அத்தனை கனத்த தேவ ஜனங்கள் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் ஒரு வார்த்தையும் கீழே விழவில்லை. இப்ப நம்ம எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறீங்க? முழுசாலாம் இல்ல, ஏதோ அறையும் குறையுமா தேடுறோம். அதனாலதான் ஆசீர்வாதம் நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வருது, உள்ள பிரவேசிக்க மாட்டேங்குது. நீ உன்னை ஒப்பு கொடுத்து பாரு, ஆண்டவரே நான் எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஃபாதர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தமையா. அதனால்தான் சாமுவேல் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கூட்டப்பா, நீ உன் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடக்கூடாதபடிக்கு நீ வழி விலகி போயிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர்
புத்திரர்கள் பாகாலையும் அஸ்தரோத்தையும் விட்டு விலகி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பும் சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலில் எல்லோரையும் மிஸ்பாவிலே கூடி வர கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவில் என்ன பண்ணாங்க? உன்னிடத்திலே ஒப்பு கொடுத்தல் இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் அநேகரை எழுப்புவார். நம்ம ஏதோ தேவ சமூகத்துக்கு வந்தோம் அத்தோடு முடிச்சோன்னு இருக்க கூடாது. இதுக்கு நீ கடந்து வர ஒப்பு கொடுக்க உன்னிடத்துல ஆத்தும ஆதாயம் வந்துவிட வேண்டும். நீ ஒவ்வொரு ஆத்துமாவையும் சம்பாதிக்கும் போது ஒரு காரியம் சொல்ல, ஆண்டவரே எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ போனதையா, உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. அவருக்காய் நீ வாழ வைராக்கியம் கொள்வாயானால் பிற்பாடும் வாழ்க்கையில எல்லாம் ஆத்தும அறுவடை மட்டும்தான் இருக்கு. ஆண்டவரே எப்படியாவது ஆத்தும அறுவடை பண்ணும். இன்னைக்கு உள்ள இருக்கிறவங்களே நம்மளால என்ன பண்ண முடியல. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஆண்டவரே நான் பல ஆண்டுகள் இங்க வர ஆண்டவரே, ஆனா என்னால ஒரு ஆத்துமாவை அறுவடை செய்ய முடியாதபடிக்கு ஒருவேளை இந்த ராத்திரியில தேவனுடைய வருகை இருக்குமானால் நான் எத்தனை பேரை தேவ சமத்துக்கு கூட்டு போவேன். வந்துட்டோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா ஆத்துமா அறுவடை எத்தனை பேர் எத்தனை காரியத்தை பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா. நான் ஆத்துமாவை இல்ல, நீ தேவன் உன்னை சாமுவேலை போலதான் தெரிஞ்சு கொண்டார். சாமுவேலை போலதான் அழைத்து வந்திருக்கிறார். சாமுவேலை போலதான் பயன்படுத்துகின்றார். உனக்கு நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுக்கின்றார். உனக்கு அர்ப்பணத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். அன்பு செய்ய சொல்லிக் கொடுக்கின்றார். இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த உனக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். முரட்டாட்டமா இருந்த மனிதனுடைய இருதயத்திலே தேவன் நல்ல ஈவுகளை கட்டளையிட்டு அன்பு நிறைந்தவனாய் மாறச் செய்தாரே. ஒரு காலத்துல நீ உனக்காக தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த, இன்னைக்கு தேவனுக்காக வாழத்தக்கதாக தேவன் உன்னை அழைத்து வந்தார். ஆனா இன்னும் கரிசனையுள்ள இருதயம் உனக்கு இல்ல. ஆண்டவருக்காக, ஆண்டவரே நான் வெறும் கையோடு கூட கடந்து வரக்கூடாது, ஆண்டவரே அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஒரு அன்னாள் ஒப்பு கொடுத்த போது ஒரு சாமுவேல் எழும்பி தேவனுக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்து வளர்த்து கீழ்ப்படிந்து அன்பு செலுத்தினது மட்டும் இல்லாதபடிக்கு அநேக இடத்தில் தேவன் பிரஸ்தாபப்படுத்தும் போது அவர் அத்தோடு நின்று விடல. ஆண்டவரை எப்படியாவது ஆண்டவருக்கு நேராக அநேக ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாராம். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கும் போது பிரஸ்தாபம் மட்டும் கிடைக்காது. பிரஸ்தாபம் கிடைக்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். உன்னை பத்தி பலர் பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டவருக்காக ஆத்தும அறுவடை பண்ண நீ ஆயத்தமுள்ளவனாய் மாறிவிட்டாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. உடனே சாமுவேல் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் குடும்பத்தாரை கூட்டி சொல்றாரு, மனம் மாறுங்கம்மா, இவ்வளவு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும். தேவனுக்கு பிரியமில்லாம அஸ்தரோத்தையும் நிம்ரோத்தையும் இயேசபேலையும் கட்டி கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி சமாதானத்தின் வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கர்த்தருக்கு நேராக உன் இருதயத்தை திருப்பு. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் முண்டு கர்த்தருடைய சன்னதியிலே ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான் என்று 6வது வசனம் சொல்லுகிறது. 7வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரின் அதிபதிகள் வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர்கள் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, அங்கே அவங்க எல்லாம் இப்ப சொல்றாங்க, ஒருவேளை இப்படி சொல்லி நம்ம கேட்டிருப்போம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி கேட்டிருப்போம். இங்க ஜனங்கள் எல்லாம் ஒரு காரியத்தை சொல்றாங்க, என்னன்ட்டு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்கின்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக
கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் உடனே அவனுக்கு மறுமொழி அருளச் செய்து, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையிலே பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்த நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்தபடியினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது இஸ்ரவேல் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெட்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி அங்க சாமுவேல் சொன்னாரு, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டானாம். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் எங்க வாழ்க்கையில உதவி செய்தவர் யாருதான்? ஹல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு உதவி செய்தாரே என் எபினேசரே, எனக்கு உதவி செய்தாரே என் எபினேசரே, ஒரு தகப்பனை போல என் கரம் பிடித்தாரே, ஒரு தகப்பனை போல என் கரம் பிடித்தாரே, எனக்கு உதவி செய்தாரே என் எபினேசரே, எனக்கு உதவி செய்தாரே என் எபினேசரே, ஒரு தகப்பனை போல என் கரம் பிடித்தாரே, ஒரு தகப்பனை போல என் கரம் பிடித்தாரே, இந்த மட்டும் நடத்தி வந்தார் எபினேசரே, இந்த மட்டும் நடத்தி வந்தார் எபினேசரே, ஒரு தகப்பனை போல என் கரம் பிடித்தாரே, ஒரு தகப்பனை போல என் கரம் பிடித்தாரே. சாமுவேல் பிள்ளரை மட்டும் நடத்தி வந்தவர் அவரே. அல்லேலூயா. இந்த சாமுவேல் தான் முதல் ராஜாவாகிய சவுலை தெரிந்து கொண்டார். இந்த சாமுவேலால் தான் முதல் ராஜாவாகிய சவுல் உலகத்தின் மீது ஆசை கொண்டபோது தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்படுவதற்கு ஒருவேளை வழியாய் வாசலாய் இருந்தவர். ஆண்டவர் உனக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்தது நினைச்சு மன கிலேசப்படுகின்றார், துக்கப்படுறார் சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு சவுலிடத்திலே சொன்னவர் இவர்தான். இவர்தான் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த சாமுவேலை குறிச்சு பழைய ஏற்பாட்டில மட்டும் அல்ல. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் இந்த சாமுவேலை குறிச்சு பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் சொல்லிடுறாங்க. இந்த சாமுவேல் அப்படி என்னத்தான் காரியத்தை சொன்னாரு? இவர் சொன்ன அநேக ரகசியங்கள் ஒருவேளை நம் வேதத்திலே பார்க்காமல் விட்டு இருக்கலாம். அப்போஸ்தலர்ல இவர்களை குறிச்சு சொல்றாங்க. 3வது அதிகாரத்தின் என்ன திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்துல 24வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் முதல் கொண்டு எத்தனையோ தீர்க்கதரிசிகள் தரிசனம் வாசிங்கம்மா, நிறுத்தி வாசிங்க பார்க்கலாம். சாமுவேல் முதல் கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாள் என்ன பண்ணாங்க? எந்த நாள? ஆண்டவர் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கடந்து வந்து நன்மைகளை செய்கின்ற இந்த நாளை முன்னறிவித்தார்கள். நம்ம நினைக்கிறோம் சாமுவேல் என்னைக்கோ ஒரு காலத்துல இல்ல, இன்னைக்கு வாழ்கின்ற ஜனங்களுக்கு உனக்கும் எனக்கும் நல்ல மாடலா சாமுவேல் இருக்கிறாரு. இந்த நாளை முன் அறிவித்தவரும் அவர்தான் என்று வேதம் சொல்லுது. இங்க அப்போஸ்தலர்ல மட்டும் இல்ல, எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல சொல்லப்படுகின்ற காரியத்தை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்தின் 32வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்கப்பா. என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களும் தீர்க்கதரிசிகளை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால்
காலம் போதாது. அல்லேலூயா. அவர்களை குறித்து பேசுறதுக்கு காலம் போதாது என்பதை மறந்து விடாதிருங்கள். சாமுவேலை குறித்து பேசினா இன்னும் பேசிக்கொண்டு இருக்கலாம். சாமுவேல் அத்தனை காரியத்தை செஞ்சார். நீங்களும் நானும் நினைக்கிற காரியத்தை காட்டணும். தேவன் வருகையை ஒரு நாட்களிலே மறைமுகமாய் ஒரு தீர்க்கதரிசி வெளிப்படுவார் என்று சொல்லி வெளிப்படுத்தினவர் சாமுவேலே. அல்லேலூயா. அவன் தேவனோடு கூட பேசினது மட்டுமல்ல, அர்ப்பணித்தது மட்டுமல்ல, தன் தாய் ஒப்பு கொடுத்த போது அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு ஏற்ற வண்ணமாய் அவன் வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் தாய் தன்னை ஒப்பு கொடுத்ததை போல அவனும் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், கீழ்ப்படிந்தான், தேவனுக்கு பிரியமாய் செயல்பட்டான், அன்பு நிறைந்தவனாய் மாறி போனான். எல்லா இடத்திலும் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது எனக்கு வேலை வந்தது, ஆத்துமா அறுவடை பண்ண வேண்டும் என்று சொன்னது மட்டும் இல்லாதபடிக்கு அநேகருக்கு தேவனை தெரியப்படுத்த வேண்டும் என்று இன்றும் பேசப்படுகின்றார் சாமுவேல். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த உபவாச கூட்டத்தில் எல்லாம் நம்ம தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போற ஆண்டவரே. அண்ணால் ஒப்பு கொடுத்த பொழுது நல்ல சாமுவேலை தீர்க்கதரிசியாய் கொடுத்தீர் ஆண்டவரே. ஒருவேளை நீ அண்ணால போல முதல்ல ஒன்னும் ஒப்பு கொடு. அண்ணால் வேதனைப்பட்டாங்க, அந்த வேதனை மாறத்தக்கதாக தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒன்னும் ஒப்பு கொடு ஆண்டவரே. உலக காரியத்துல நான் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் நல்ல சாமுவேலை போல ஒரு வாழ்க்கை வாழ என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். பிரஸ்தாபப்படுத்துகின்றவர் நீர் அல்லவா, அன்பு செலுத்தத்தக்கதாக கற்றுக் கொடுக்கின்றவர் நீர் அல்லவா, என்னை உயர்த்துகின்றவர் நீர் அல்லவா, என்னை தாழ்த்துகின்றவர் நீர் அல்லவா, என்னை இதோ நல்ல நிலைக்கு இதோ கொண்டு வருகின்றவர் நீர் அல்லவா ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது இதோ தகப்பனே என்னுடைய ஊழியத்தின் காரியங்களை நான் புரிந்து கொண்டு இதோ தகப்பனை நான் செயல்பட வேண்டும் என்பதை எனக்கு இதோ தகப்பனை உறக்க சொல்கின்றவர் நீர் அல்லவா ஆண்டவரே. இந்த நாட்களிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக ஒரு ஆவியின் அபிஷேகங்கள் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவர். தகப்பனை 131வது உபவாச கூட்டத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளால் செயல்படத்தக்கதாக ஒரு விசையா எங்களை தரை மட்டும் தாழ்த்து கொண்டாண்டவரே, தரை மட்டும் தாழ்த்து கொண்டாண்டவரே. அன்று சாமுவேலை அழைத்த அதே சத்தம் எங்களுக்கு நேராக கடந்து வரட்டாண்டவரே. சாமுவேலை அபிஷேகித்த அதே அபிஷேகங்களுக்கு நேராக கடந்து வரட்டாண்டவரே. இதோ வசனம், இதோ தகப்பனே வசனங்கள் வெளிப்படட்டாண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் கிடைப்பது அத்தனை பிரத்யட்சமாய் இருந்த நாட்களிலே சாமுவேலோடு கூட பேசினது போல எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே, கேட்கட்டும் ஆவியானவரே. இந்த வாலிபத்தை கெடுத்துக் கொள்ற பல காரியத்தில் போறோம். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் ஒருவேளை சகோதரிகளும் எத்தனை பேர் சொல்லிருப்பீங்க ஆண்டவரே அன்னைக்கு சாமுவேலுக்கு சத்தம் கேட்டது போல எனக்கு கேட்கட்டும் என்று எத்தனை பேர் தேவ சமூகத்திலே கேட்டிருப்பீங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது ஆண்டவரே. சத்தம் கேட்டிடவே என்னை தத்தம் செய்திடுவேன், உன் சித்தம் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டுமே. உன் சத்தம் கேட்டிடவே என்னை தத்தம் செய்திடுவேன், உன் சித்தம் என் வாழ்க்கையில் வெளிப்படட்டுமே. எபினேசரே 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 என்னை நடத்திடும் எபினேசரே 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 என்னை நடத்திடும். உன் சத்தம் கேட்டிடவே என்னை கத்தம் செய்திடுவேன், உன் சித்தம் என் வாழ்க்கையில் நடத்திடும். உன் சத்தம் கேட்டிடவே என்னை கத்தம் செய்திடுவேன், உன் சித்தம் என் வாழ்க்கையில் நடத்திடும். எபினேசரே 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 என்னை நடத்திடும். எபினேசரே 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 என்னை நடத்திடும்.
சாமுவேலை நடத்தின அதே சத்தம் தானே என்னையும் நடத்திட இன்று கேட்கட்டுமே. சாமுவேலை நடத்தின அதே சத்தம் தானே என்னையும் நடத்திட இன்று கேட்கட்டுமே. எபினேசரே 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 என்னை நடத்திடும் எபினேசரே 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 என்னை நடத்திடும். உயர்த்தினவர் நீரே, என்னை வணங்கவரும் நீரே. உயர்த்தினவர் நீரே, என்னை வணங்கவரும் நீரே. நான் ஒப்பு கொடுக்க உன் சித்தம் செய்திட உன் சத்தம் கேட்கணும். எபினேசரே நான் ஒப்பு கொடுக்க உன் சித்தம் செய்திட உன் சத்தம் கேட்கணும். எபினேசரே 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 என்னை நடத்திடும். எபினேசரே 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 என்னை நடத்திடும். எபினேசரே எங்களை நடத்துங்க. நான் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக. ஒருவேளை ஆண்டவரே நான் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உலகத்தின் காரியத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கலாம். உலக அழகு என் கண்ணுக்கு மேன்மையா தோன்றலாம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தி என்னை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது உனக்கு ஆத்தும அறுவடை செய்யக்கூடாதபடிக்கு உலகத்துக்கு என்னை விற்று போடுகின்ற வாழ்க்கை வேண்டாம். உண்மையுள்ள ஸ்தானாதிபதியாய் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் முழு இருதயத்தோடு உதவு மண்டைகளை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அன்னால் ஒப்பு கொடுத்த போது 5 தனையாய் பெற்றுக் கொண்டதை போல நாங்களும் இதோ தகப்பனை எங்களை தாழ்த்தி தரை மட்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் இதோ தகப்பனை உமக்கு பிரியமானவர்களாய் எங்களை வணைந்திட உருவாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனையோ தேவைகளோடு கூட கடந்து வந்திருக்கலாம். எத்தனையோ இதோ தகப்பனே பாரத்தோடு கூட தேவ சமூகத்தில் அண்ணால போல கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே. இவர்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு தேவன் இவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுத்து நடத்துங்க. தேவன் தாமே துணையாயிருங்க. மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படியே பரத்துக்கு நேராக கைகளை வைத்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா. என் ஆத்மாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா Hallelujah. Amen.